Hi friends, நான் திலக் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்ணுவோம் Pixellab அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி. ஸோ இந்த Pixellab அப்ளிகேஷனில் நீங்கள் நிறைய எடிட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். சேனல் தம்ப்நெயில் கூட பண்ணலாம் யூடியூப் சேனலுக்கு. ஸோ இதில் இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த போஸ்ட் டிசைன் இது மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி அட்ராக்டிவாக நீங்கள் ஒரு டிசைன் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அது நல்ல ரீச்சும் அதிகமான லைக்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து மக்கள் பார்க்கும் போது உங்களுக்கு இதுக்கான அந்த எக்ஸ்போஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நிறையவே உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது Pixellab அப்ளிகேஷனில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஸோ உங்களோட Pixellab அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க, டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ அடுத்ததாக மேலே ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஷேப்ஸ் கொண்டு வந்துக்கோங்க. இதில் இந்த இமேஜை நல்லாவே ஃபுல்லாக ரொம்பவே ரீசைஸ் பண்ணுங்கள், ஃபுல் ரீசைஸ் பண்ணுங்கள். ரீசைஸ் பண்ணிட்டு இது மாதிரி ஃபுல்லாக ரீசைஸ் பண்ணிட்டு கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கான கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ரெட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ லேயர் கிளிக் பண்ணி அதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இன்னொன்று ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம், இன்னொரு ஷேப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்பை வந்து சென்டரில் கரெக்டாக சென்டரில் தான் இருக்கும், அதுக்கு வந்து பிளாக் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லாக் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்டாகவும் சென்டரில் பேக்ரவுண்ட் பிளாக்காகவும் சென்டரில் ஒயிட் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். எங்கிட்ட இருக்க இமேஜை பொறுத்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட வந்து ஒயிட் இமேஜ் இருக்கிறனால நான் வந்து பிளாக் சூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து கலர் இமேஜ் இருந்தால் நீங்கள் வந்து சென்டரில் வந்து பிளாக்கும் பின்னாடி வந்து நீங்கள் வேறு கலர் சூஸ் பண்ணி சென்டரில் ஒயிட்டும் பின்னாடி பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோட டெக்ஸ்ட் என்னோட நேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட நேமை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்லார்ஜ் ஃபுல்லாக என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ரெண்டு சைடும் வந்து டச் ஆகிற மாதிரி என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு டெக்ஸ்ட் லவ் அது மாதிரி என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபாண்ட் செலக்ட் பண்ணலாம், இதுக்கான ஃபாண்ட். ஸோ இதுக்கான ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அவுட் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெண்டு எட்ஜஸையும் லைட்டாக டச் ஆகிற மாதிரி ஒரு சின்ன கேப்போட நீங்கள் இது மாதிரி பில்ட் பண்ணிக்கோங்க, இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி கொடுங்க. ஸோ காப்பி கொடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். திரும்ப இன்னும் ஆப்ஷன் யூஸ் பண்ணி திரும்ப காப்பி கொடுங்க. ஸோ அது திரும்ப ரன் ஆகிற மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள், கண்டினியூ ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ திரும்ப அதே மாதிரி காப்பி கொடுங்க. ஸோ அடுத்த லைனில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி திரும்ப காப்பி கொடுத்து அந்த செகண்ட் லைனில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் கொஞ்சம் கீழே அடுத்தது கண்டினியூ ஆகிற மாதிரி கொடுங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடர்னான ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன செய்வீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி இந்த திலக் அப்படிங்கிறது, அதாவது உங்கள் டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ எல்லா டெக்ஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே டிக் மார்க் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி எல்லாத்தையும் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ மெர்ஜ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இதுக்கு ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும், இந்த எல்லா டெக்ஸ்ட்டும் சேர்ந்து. ஸோ அடுத்ததாக இப்போ வந்து கேலரியிலேருந்து உங்களோட ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணுங்கள். இங்கே கிராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதனால் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அந்த இமேஜை கரெக்டாக அந்த பிளாக் லேயருக்குள்ளே ஒரு ஃப்ரேம் மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். ஸோ பிளாக்கை வந்து மேலே கொண்டு வந்துடலாம், கீழே கொண்டு போயிடலாம். இமேஜ் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ இப்போ அந்த இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக லாக் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த இமேஜ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவே ஆகாது. இப்போ வந்து அந்த பிளாக் என்ன தான் மூவ் ஆகாது, அதுக்கு தான் நம்ம லாக் பண்ணுறோம். ஸோ இப்போ இமேஜை வந்து நம்ம வந்து கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்டான மாடர்னான ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஏதோ ப்ராடக்ட் கூட நீங்கள் இதை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் என்ன வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு மாடர்னான ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து ஓகே, இதெல்லாம் ஃபினிஷ் பண்ண சேவ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ ரீசைஸ் பண்ணிக்கலாம், லாக் அன்லாக் பண்ணிட்டு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பார்த்துட்டு சின்னதாவா இல்லை பெருசாவா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2-3 இமேஜஸ் கூட கொண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் முடிஞ்ச முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இன்னொரு டிஃப்ரெண்டான எடிட் பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் அந்த இமேஜ் வச்சு உங்களோட நேம் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு பிளாக் கலர் சூஸ் பண்ணி பேக்கில் கொண்டு போயிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடர்ன் ஆர்ட். உங்களோட நேம் வச்சு இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட சேனல் நேம் இல்லை எதுக்கு வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய Pixellab அப்ளிகேஷனில் டிசைன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.